துவக்கத்திலே உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் வந்த நிறைய துன்பங்களில் நம்ம நிறைய பேர் முறுமுறுத்திருக்கிறோம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிற முறுமுறுத்தவங்களாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஏன்னா நம்ம அவர் நடத்தின விதத்தில் அந்த துன்பம், அந்த வேதனை, அந்த தனிமை, அந்த கஷ்டம் கூட கர்த்தர் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணினார். ஆமென். கடவுளுடைய திட்டத்தில் அவைகள் இருந்திருக்கின்றன. அதனால் கர்த்தர் உங்களை கைவிடுவதற்காக அல்ல, இன்னொரு பரிமாணம் உங்களை உயர்த்துவதற்காக தான் அவை அனுமதித்தார். சில கஷ்டங்கள் வந்தபோது we had some attitudes. நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் சர்ச்சுக்கு வர பிடிக்கல, நிறைய இஷ்யூஸ் சேலஞ்சஸ் எல்லாம் வந்தபோது அந்த சிச்சுவேஷனுடைய கடினம் இதயத்தை வாட்டிய போது நம்ம அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை மிஸ்ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அது நமக்கு கடினமாக இருப்பதனால், நமக்கு அது புரியாததுனால் தேவன் மேல் கூட சற்று வருத்தம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்டவர்களாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆமென். ஏன்னா உங்கள் துன்பத்திலும் கர்த்தர் உங்களை திட்டத்தோடு தான் நடத்துகிறார். ஆமென். நான் இப்படி சொல்ல போகிறேன், எத்தனை கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கர்த்தர் ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? He has a clear plan and a picture for you. ஆகையால் எரேமியாவுக்கு சொன்னது நமக்கு தெரியும். 29:11 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். For I know the plans I have for you, saith the Lord. My plans are to prosper you and never to harm you and to give you a hope and a future. ஆண்டவர் துன்பத்தில் கூட உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் என்று எரேமியாவின் புஸ்தகத்தில் உறக்க சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க இந்த துன்பத்தின் நடுவிலும் எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஏன்னா நம்ம வளரணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:17 இப்படி சொல்லுகிறது. For therein is the righteousness of God revealed from faith to faith. For therein is the righteousness of God revealed. தேவ நீதி எங்கே வெளிப்படுகிறதாம்? From faith to faith. எல்லாம் சொல்லுங்க, faith to faith. விசுவாசத்தின் மேல் விசுவாசம். For it is written, the just shall live by faith. ஆமென். எத்தனை பேர் தெரியும் அப்படியே நிலையா கர்த்தர் உங்களை நடத்துவார் அப்படின்னு சொல்ல நான் வரல. ஆமென். வாழ்க்கையில் உயரமும் உண்டு தாழ்வும் உண்டுன்னு இருக்கிறவங்க யாராக இருந்தால் ஒரு ஆமென். ஓகே. ஏன்னா அப்போ தான் நீங்கள் விசுவாசத்தின் மேல் விசுவாசம், ஃபெய்த் அப்பான் ஃபெய்த் நமக்கு இருந்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம்மை ஒரு உச்சம் கொண்டு போக, ஒரு பீக் கொண்டு போக தான் நடத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் நம் வாழ்க்கையில் தேவனால் நடத்தப்படுகிற, நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற எல்லாமே நான் நம்புகிறேன் கர்த்தர் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுகிறார், கர்த்தர் தான் ஆர்டைன் பண்ணுகிறார். தீமையோ எதுவாக இருந்தாலும் கொரோனா கூட கர்த்தர் அறியாமல் வருவதில்லை. இதனூடே அவர் நடத்தும் போது நான் நம்புகிறேன் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சகிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை இன்னொரு பரிமாணம் கொண்டு போவதற்காக தான் இதனூடே நடத்துகிறார் என்று இந்த பேசேஜிலிருந்து உங்கள் கூட பேசுகிறேன். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஸோ எத்தனை பேர் நம்புறீங்க? உயரத்தில் இருந்தோம், திடீர்னு பார்த்தா சொல்ல முடியாத இரக்கங்களும் மன வேதனைகளும் வர தொடங்குகிறது. நீங்க நினைக்கிறீங்க அதுதான் முடிவுன்னு. கர்த்தர் அப்படி நினைக்கவே இல்லை. உங்களை இரக்கத்தில் கொண்டு வந்து அங்க விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை தந்து உங்களை பலப்படுத்தி இன்னொரு உயரம் கொண்டு போவதற்காக தான் இரக்கத்தை அனுமதித்தார் என்று விசுவாசிக்கிறவங்க இருந்தா ஒரு ஆமேன் சொல்வீங்க நான் நம்புறேன். யோபை குறித்து நாம இந்த கோவிட் சீசன்ல 6 வாரங்கள் பேசினோம். உங்களுக்கு தெரியும், யோபு ஒரு உச்சத்தில் இருந்தான், ஒரு பீக்கில் இருந்தான், ஒரு மகத்துவத்தில் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த உயரத்தில் இருந்த ஜோபு, ஆமென், திடீரென்று சாத்தானுக்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அவன் உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் நாசம் பண்ணி உங்களை எல்லாத்தையும் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He lost everything. He lost his health. He was almost losing his family. He lost everything. எல்லாவற்றையும் இழந்து தாழை இறங்கும் போது அந்த இரக்கத்தை காட்டிலும் பின்பு கர்த்தர் உயர்த்திய போது முன்பிருந்ததை காட்டிலும் பல மடங்கு உயரத்தில் தான் கர்த்தர் யோபை அழகு பார்த்தார். இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதுவுமே நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் வருகிற இந்த துன்பங்கள்லாம் ஒரு ப்ராசஸ் தான். நீங்கள் அதை கடந்து போனோம். நீங்கள் கடந்து போய் முடிக்கும் போது உங்களை கர்த்தர் அமர வைக்க போகிற வெற்றி வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கில் தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கிரிகளை கர்த்தர் செய்கிறார். பள்ளத்தாக்குகளை கர்த்தர் தான் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுகிறார். பள்ளத்தாக்க கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். ஆமென். ஏன்னா அங்கே தான் உங்களை கர்த்தர் ஷேப் பண்ணுகிறார், உங்களை மோல்டு பண்ணுகிறார், உங்களை அடுத்த அளவுக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். ஏன்னா நல்லா பாருங்க, ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆமென். The worst thing that my God can do for you is to elevate you to a peak without a valley. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி இங்கிலீஷை சொல்லிட்டு தமிழ் சொல்கிறேன். The worst thing my God can do for you is to elevate you to a peak without taking you through the valley.
பள்ளத்தாக்கினூடே கொண்டு போகாமல் உங்களை ஒரு மலை உச்சிக்கு கர்த்தர் கொண்டு போனா நீங்க நிறைய பேர் அங்க நிலைக்க மாட்டீங்க. ஆனா கர்த்தர் பள்ளத்தாக்கினூட ஏன் தெரியுமா கொண்டு போறீங்க? மலை உச்சியில் நீங்க நிலைக்க வேண்டும் என்பதற்காக. இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஸோ வேலி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பீக்கில் எல்லாத்தையும் சமாளிக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு பள்ளத்தாக்கே இல்லாமல் நிலையாகவே என்னை உச்சத்திலேயே வச்சிருங்கன்னு. ஆனால் அங்கே நிலைக்கணும்னா, ஏன்னா அந்த உயரத்திற்கேற்ற சவால்கள் அங்கே வரும்போது சந்திக்கிற திராணியும் விசுவாசமும் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த கஷ்டம், கையை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்றேன், எதை காட்டிலும் பெரிதான ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்க போகிறார்.